திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பாதம் தொட்டு எனது குருநாதர் திரு பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களின் பாதம் தொட்டு ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் 34வது கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் குருமார்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். எனக்கு துணை செயலாளர் பதவியை கொடுத்த என் குருநாதர் அவர்களுக்கு மேடம் அவர்களுக்கும் நன்றி. வாழ்வை மாற்றும் வாழ்வியல் பரிகாரம் இப்போது நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போது நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு மரத்தில் கிளை உடஞ்சிருக்கு. நம்ம பார்க்காம நேராக அந்த ரோட்டில் வண்டியில் போயிட்டுருக்கும்போது பார்க்காம போனோம்னா அந்த கிளை நம்ம மேலே விழுந்தால் என்ன ஆகும்? நம்மளுக்கு வலிக்கும். அதை பார்க்காம போனால் பார்த்துட்டோம்னா என்ன செய்வோம்? தள்ளி போகும்போது என்ன ஆகும்? நம்ம மேலே விழுகாது, அடி பிடிக்காது, வலிக்காது நம்மளுக்கு. அந்த மாதிரி தான் வாழ்வியல் பரிகாரம். வாழ்வியல் பரிகாரம்னா என்ன? தானம் கொடுப்பது தான். அதுக்கு தகுந்த பொருட்களை தானம் கொடுக்கறது தான் வாழ்வியல் பரிகாரம். இப்போது கர்மாக்கள் எந்த பாகத்தில் அதிகமாக இருக்கோ அதை நம்ம கண்டுபிடித்து நம்ம தான தர்மங்கள் செய்யும்போது நமக்கு வரும் துன்பங்கள் குறையும். இல்லை அப்படின்னா எங்கேருந்து வருது, எந்த உறவு மூலியமாக வருது, எந்த பாவத்து மூலியமாக வருதுன்னு நமக்கு துன்பம் வருதுன்னு நமக்கு தெரியாது. முதல் பாவம் உங்களுக்கு பலவீனமாக இருந்தது அப்படின்னா குடை தானம் செய்யுங்க. மாதம் கரெக்டாக சித்திரை, ஜனவரி, பிப்ரவரி அந்த மாதிரி மாதம் செய்யக்கூடாது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாதத்தில் ஒரு நாள் மட்டும் செஞ்சீங்கனாலே போதும். உங்களுக்கு ரொம்ப வசதி இருக்குது அப்படின்னா மாதத்துக்கு 2 முறை அந்த மாதிரி கூட செய்யலாம். லக்ன பாவம் பலவீனமாச்சுன்னா குடை தானம். 2ஆம் பாவம் உங்களுக்கு பலவீனமாக இருந்தது அப்படின்னா உணவு தானம் செய்யுங்க. இல்லைன்னா டூத் பேஸ்ட் தானம் செய்யுங்க. 3ஆம் பாவம் உங்களுக்கு பலவீனமாக இருந்தது அப்படின்னா ஹெட்ஃபோன் வாங்கி தானம் கொடுங்க. இல்லை அப்படின்னா காது கேளாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. 4ஆம் பாவம் உங்களுக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னா தாய்மார்களுக்கு ஆடை தானம் செய்யுங்க. நாங்களே 10,000 15,000 சம்பளத்துக்கு தான் போயிட்டுருக்கோம், நாங்கள் எப்படி மாதம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 100 ரூபா 200 ரூபாய்க்கு கூட தானம் கொடுக்குற அளவுக்கு நிறைய ஆடைகள் வந்துருச்சு. இப்போது அதை கூட நீங்கள் தானம் கொடுக்கலாம். சிறிதளவு தானம் கொடுத்தாலும் கோடி புண்ணியம் நம்மளுக்கு உண்டு. மனசார சிறிதளவு தானம் செய்தாலும் கோடி புண்ணியம் நம்மளுக்கு இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார். துன்பத்தை விலக்கி கொடுப்பார். நீங்கள் பார்த்து தானம் செய்யுங்க. 5ஆம் பாவம் உங்களுக்கு பலவீனமாக இருந்தது அப்படின்னா சினிமா போகிறவங்களுக்கு மாதத்தில் ஒருத்தருக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தீங்கன்னா கூட போதும். நிறையா பேர்த்துக்கு நீங்கள் போட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒருத்தருக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா கூட போதும். 6ஆம் பாவம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா மருந்து தானம் செய்யுங்க நோயாளிகளுக்கு. இப்போது தீராத நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள், இல்லை ப்ரெஷர் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தானம் செய்யுங்க. இல்லை எங்களால் அந்தளவு செய்ய முடியாது அப்படின்னா சின்ன டப்பி, ஒரு அயாடெக்ஸ் டப்பி இருக்குது, அது 40 ரூபா தான், அது வாங்கி கொடுங்க. அதுவே போதுமானது, அதுவே உங்களுக்கு வேலை செய்யும். 7ஆம் பாவம் உங்களுக்கு பலவீனமாக இருந்தது அப்படின்னா ரோட்டோர வியாபாரிக்கு உதவி செய்யுங்க. உணவு தானம் செய்யுங்க. இல்லைன்னா டீ வடை கூட வாங்கி கொடுங்க. 8ஆம் பாவம் பலவீனமாக இருந்தது அப்படின்னா கழிப்பறை சுத்தம் செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. 9ஆம் பாவம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா கோவிலில் சுத்தம் பண்ணுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. 10ஆம் பாவம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா கர்ம காரியம் செய்வதற்கு உதவி செய்யுங்க. 11ஆம் பாவம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா தெருநாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க. மாதத்தில் ஒரு நாள் வாங்கி போடுங்க. அடுத்தது 12ஆம் பாவம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா ஆசிரமங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த ஆசிரமமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆசிரமங்களுக்கு உதவி செய்யுங்க. இதில் 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் எந்தெந்த கிரகமாக வருகிறதோ அந்தந்த கிழமைகளில் செய்யுங்க. செவ்வாய் பாவானா செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. புதன் பாவம் புதன்கிழமையில் செய்யுங்க. குரு பகவானா வியாழக்கிழமையில் செய்யுங்க. இந்த மாதிரி கிழமைகள் பார்த்து மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் அவ்வளோ ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நாங்கள்லாம் 3 மாதம்தான் செஞ்சோம், அவ்வளோ அற்புதமான ரிசல்ட்டை கொடுத்துது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எந்தெந்த பாவத்து கர்மா அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி நீங்கள்
செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்கும். சூரியன் பலவீனமாக இருந்துச்சு, கிரகங்களில் சூரியன் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா கோதுமை சார்ந்த உணவுகள் தானம் கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில். சந்திரன் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா பால் சார்ந்த உணவுகள், இல்லை ஒரு 1/2 லிட்டர் பால் கூட வாங்கி தரலாம். செவ்வாய் பகவான் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா தக்காளி தானம் செய்யுங்க. புதன் பகவான் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா பேனா, பென்சில் அந்த மாதிரி தானம் கொடுங்க. ராகு பகவான் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா உளுந்து வடை கூட வாங்கி கொடுக்கலாம். அடுத்து குரு பகவான் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா நெய் தானம் கொடுங்க. சின்ன டப்பி கூட வாங்கி கொடுக்கலாம். அடுத்து சனி பகவான் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் தானம் செய்யுங்க. அடுத்து கேது பகவான் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா பரோட்டா வாங்கி கொடுங்க. சுக்கிரன் பகவான் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்வீட் தானம் செய்யுங்க. தானங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு விதியை மாற்றணும்னு விதி இருந்தால் இறைவன் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல கர்மா குறையணும்னு விதி இருந்தால் உங்களுக்கு இறைவன் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக வழி காட்டும். ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் 34வது கருத்தரங்கி பேச வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கும் எனது துணைவியாருக்கும் நன்றி. எனது உரையை இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றி.